களம் திமுக வெர்சஸ் அதிமுக தான் அல்லது அதிமுக வெர்சஸ் திமுக தான் அப்படின்னு வைக்கிறாங்களா? அது அப்படி அவர் சொல்றதை வரவேற்கிறாரு முதலமைச்சர். காரணம் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பழனிசாமி கம்பெனி இப்போ நிற்கிறது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை தேர்தல் வாக்குறுதிகளில் செய்யவே இல்லை. நிறைய எதிர்ப்பு மனநிலை இருக்குது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா திமுக கேண்டிடேட் போகிற இடத்துலலாம் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அதேமாதிரி இருக்கிறப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை என்டிஏ கூட்டணி வாங்கிடக்கூடாது, தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை முடிஞ்சளவு பிரித்து திமுகவுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துடணும். ஏன்னா இவங்க 4 ஆண்டு ஆட்சிகளில் ஊழல் முறைகேடுகள் எத்தனை வழக்குகள்லாம் இருக்குது, யாரையும் கைது பண்ணிடாதீங்க, எங்கள் மேலே கேஸுகள்லாம் தொடர்ந்து போடாதீங்க, உங்களுக்கு இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லி ஒரு திமுக தலைவர் ஸ்டாலின் வார்த்தையிலே சொல்கிற திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள். மக்களுக்கே தெரியும். மீண்டும் ஒரு விஷயம் சொல்றதுன்னா, பிஜேபியோட கூட்டணி விட்டு வெளியில வந்ததுங்கிறது நாடகம் தான், அவங்க வேட்பாளர்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படின்னு திமுக தொடர் விமர்சனம் வைக்கிறது. பாஜக தான் எல்லாரையும் இயக்குது, எங்களுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இவங்க எல்லாரையும் ஒன்னா இயக்குது அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாரு. நீங்க வேற ஒரு பார்வை அதுல? வேற ஒரு பார்வை இல்லை, உண்மையா பார்த்தா ஹாப்பி சும்மா வெளியில அப்படி சொல்றாரு. ஏன்னா இவங்க வச்சிருக்க அந்த கள்ள கூட்டணி தெரிஞ்சிடக்கூடாது, திசை திருப்புறதுக்காக. நீங்க சொல்ற லாஜிக்லயே இப்ப பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப அந்த எதிர்ப்பு வாக்குகள் பிரியுது இல்ல, திமுக கூட்டணிக்கு போகுது, அதிமுக கூட்டணிக்கு போகும். அப்ப அது திமுக இங்க என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க, மோடி அவர்களுக்கு எதிர்ப்பாலேயே இங்க கிடையாது. அதெல்லாம் இவங்க 19 இருந்த மாதிரி எதிர்ப்பு இவங்க சொன்னதை மக்கள் நம்பின மாதிரி இப்ப கிடையாது. மோடிக்கு நான் தான் சொன்னேன், சர்வே எடுத்தப்ப 71% மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வரணும்னு நானே பர்சனலாக, அதை நீங்கள் நம்பலைன்னா நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன், அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஜென்யூனாக எடுத்தேன்.